அண்ணா முதலமைச்சர் ஆவதற்கு எம்ஜிஆருடைய செல்வாக்கு தான். அடுத்து அண்ணா மறைவு, அடுத்து கருணாநிதி முதலமைச்சர் ஆகணும். அண்ணா மறைஞ்சிட்டாரு. எம்ஜிஆர் யாரே கையை காமிக்கிறாரு, அவர் தான் முதலமைச்சர் ஆக முடியும். அப்போ கருணாநிதி நேராக சத்யா ஸ்டுடியோவில் போய் என்ன ஒன்றே தெரியும் முதலமைச்சராக்கு. எம்ஜிஆர்ட்ட போய் கருணாநிதி கெஞ்சறாரு. அப்போ எஸ் ராஜேந்திரன் நடிகர் கருணாநிதி முதலமைச்சராவதை எதிர்க்கிறார். அவருக்கு பின்னாடி ஒரு 25 எம்எல்ஏ இருக்காங்க. அவரை சரி பண்றதுக்கு ஒரே ஆளால தான் முடியும். யாரால? எம்ஜிஆரால தான் முடியும். எம்ஜிஆரை கெட்டியாக பிடித்து கொண்டவர் கருணாநிதி. எஸ்எஸ்ஆர் நான் காலையில் டிஃபன் சாப்பிட்றதுக்கு வந்துடுறேன், ஒரு முக்கிய விஷயம் பேசணும். சரி வாப்பா போகும்போது எஸ்எஸ்ஆர் அம்மா இருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் சாப்பாடு கீப்பாடெல்லாம் போட்டு பரிமாறுறாங்க. சாப்பிடாம உட்காந்துருக்காரு. யார்? எம்ஜிஆர். அப்போ சாப்பிடுப்பா அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. இல்லை எனக்கு ஒரு வாக்கு கேட்டு வந்தேன். ஏய் என்ன வாக்கு கேட்டாலும் உனக்கு அவன் தரப்போகிறான். உனக்கா வாக்கு, நீ சொன்னதை அப்படியே செய்ய போகிறான். கருணாநிதி முதலமைச்சராக நான் அதிர்ச்சியார். எஸ் ராஜேந்திரன் யோசிக்கிறார். சாப்பாடு அப்படியே இருக்குது. 2 நிமிஷம் 3 நிமிஷம் 4 நிமிஷம் எம்ஜிஆர் இப்படி பல சாதனைகளை செஞ்சிருக்காரு. உடனே சரிப்பா நட்பு தான் வேணும், அது கிடக்குன்னு சொல்லி சாப்பிடுறாரு. அதன் பிறகு முதலமைச்சர் யார் ஆனா? கருணாநிதி முதலமைச்சராக யாருடைய அதிகாரம் தேவைப்பட்டது? எம்ஜிஆர். 3 எழுத்தில் என் மூச்சிருக்கும், முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும்.